பேசுகின்றாய்? எனக்குத்தான் வேதனை. உங்களுக்கு ஆசை இல்லையா உங்க பொண்டாட்டி மேல? இருந்தது, ஆசையெல்லாம் இருந்தது. இருந்ததா? கடவுள் கொடுத்த ஆசை அனைத்துமே எனக்கு உண்டு. ஆனால் இந்த நிலைமை உனக்கு தெரியுமா? சாமி, ஆசை அனைத்து உண்டு, ஆனால் நிலைமை உனக்கு தெரியுமா? எத்தனையோ செல்வம் நமக்கு என்பது துளசியம்மா, ஒரு செல்வம் நமக்கு இல்லை என்று மக்கள் நம்முடைய இனத்தர்களா என்னை எப்படி பேசினா தெரியுமா? ஏவாறு வழிந்து நான் வரும் வழியிலே நம்முடைய இனத்தர்களாம் எதற்கு இவ்வளவு சொத்து ஏன் வைத்திருக்கின்றான், எதற்காக பாடுபடுகின்றான்? பாடுபட்டு சேகரித்து வைத்த சொத்து இவன் செத்து விட்டான், இவனுக்கு யார் அழுவது? இவனோ அநாதை கழுதை, இவனோ நாதியட்ட பாவி, சட்டான் கொள்ளி வைக்க குழந்தையாத அநாத நாய், இவன் ஏன் இவ்வளவு உடைத்து பாடுபட்டு வைக்கிறான் சொத்து? அப்படியா என்னை இழிவாக பேசினார். அந்த ஏற்று பேச்சு என் காதால் கேட்டதும் அங்கே நான் இறக்கலாம் இனிமே. அப்படி எண்ணிய போது உடைய ஞாபகம் வந்தது. நான் வீடு வந்து பார்த்தேன், உன்னை காணவில்லை. எங்கம்மா போனாய், எங்க சென்றாய், சென்ற இடத்துல உனக்கு என்ன நேர்ந்தது சொல்லமா விளக்கமாக. சாமி, எப்போ போல இந்த கோயில் ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். அந்த கோயில் ஆலயத்துல ஒரு பச்சை குழந்தை அம்மா பசிக்கிறேன் பசிக்கிறேன் பசிக்கிறேன்னு கேட்டுச்சு. நான் அந்த குழந்தைய வாரி முத்தமிட்டு என்னுடைய கையில இருக்கிற அன்னத்தை விட்டினேன். அந்த அன்னத்தை மூட்டையில அந்த குழந்தைய பெற்று தாய், அடி பாவி துளசியம்மா, நீ தொடலாமா? இந்த குழந்தைய நீ தொட்டு தூக்கலாமா? நீ ஒரு மலடி, என்னுடைய கை படலாமா? மலடி 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 கேட்டுச்சு. அம்மா, என்னம்மா ஒரு தாய் பச்சை குழந்தை பசிக்கிறது எனக்கு ஒரு அன்னத்தை ஊட்டினதுக்கு இவ்வளவு ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஏன் தாய என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கறேன்னு உன்னை பார்த்தாண்டு கேட்கிறேன். பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்ல மாமாவி, நீ இந்த உலகத்துல வாழக்கூடாது, இந்த பூமியில இருக்கக்கூடாது, உன்னுடைய முகர்ல புளிச்சா விளக்காது, சொத்து சுகம் மாடு ஆவரணம் பொண்ணு பொருள் வச்சிருக்கிறேன், அனைத்து வச்சாலும் செத்தா கொல்லிபோட குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்டா. அந்த நிமிஷமே நான் உயிரோட இருந்திருக்க கூடாது, நான் இறந்திருக்கேன்னு. என்னதான் இருந்தாலும் உங்களை விட்டு என்னால எடுக்க முடியாது. ஒரே காரணத்தை சொன்னேன், இவ்வளவு நாள் வரைக்கும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அம்மா, நீ எவளை சொன்ன போது உனக்கு அப்படி நேர்ந்தது, நான் ஏவரை சொன்ன போது எனக்கு இப்படி நேர்ந்தது. ஆனால் நம் இருவரும் பாவம் செய்தவர்கள். இந்த பாவம் செய்த ஜென்மம் இந்த மண்ணிலே உயிரோடு வாழக்கூடாது. வா, நான் இருவரும் இறக்கலாம், போகலாம். இதனால் பூர்வங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சாமியை பெண்ணாக்கிற்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் யாராகப்பட்டவர் எது கேட்டாலும் இல்லை என்று தெரிவிக்கவில்லை. சாமி, உலகத்திலேயே ஒரு பெண்ணாகப்பட்டவர் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாதா? ஒரு அரசுக்கு, நாட்டு மன்னருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா எப்படி பிறந்திருக்கு, என்னமா பிறந்திருக்கு? உலகத்துல இது ஒரு இல்லாத அதிசயமா அப்படின்னு கேட்டா இவரை பார்த்து கேட்கலான்னா, அம்மா மகாராசாவுக்கு குழந்தை பிறந்திருக்குது, மகாராசா நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, அவர் நல்லா இருக்குது, அவர் நல்லா இருக்குது, குழந்தை நல்லா இருக்கு, சுகப்பிரசவம் இல்ல சுகப்பிரசவம் தான் பிறந்திருக்கு. இல்ல ஆஸ்பத்திரி இல்லையா, அரண்மனையிலயா? அரண்மனையில சுகப்பிரசவம் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, குழந்தை நல்லா இருக்கு, நல்லா இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு. ஆஸ்பத்திரியில பிறக்கல, அரண்மனையில பிறந்தது. அரண்மனை சுகப்பிரசவம், சுகப்பிரசவம். ஆமா, எப்படி பிறந்துச்சு? பிள்ளை பிறந்துச்சு. எப்படி பிறந்துச்சு? எது வழியா? எப்படியா? நீ மாட்டு மகன் பிறந்திருக்க, எப்படி பிறந்திருக்கு? மகாராணி பிள்ளை பெற்றாக. இத முதல்ல சொல்லக்கூடாதா? முதல்ல சொல்லலாமா சொல்லக்கூடாதா? மகாராஜா ஒத்துழைப்பாலே, மகாராணிய ஒத்துழைப்பாலே, ரெண்டு பேத்து ஒத்துழைப்பாலையும் அழகான பெண் குழந்தை ஒன்றை பிறந்த. சரி, அதுக்கு என்ன விஷம்? என்ன பாம்பு வேஷம்? அட இல்லங்க, அதுக்கு என்ன விஷயம்னு கேட்டேன். என்ன விஷயம் கேட்கிறீங்க? மூன்றாவது பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் எங்க சாமியப்ப நாயக்கர் மன்னர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? யார் எது கேட்டு வந்தாலும் இல்லை என்று தெரிவிக்க வேண்டும். சாமி எதை கேட்டாலும் தர்றாரு. ஏயா, எதை கேட்டாலும் தர்றாரு. நீங்க முன்னாடி போங்க, சரி, பின்னாடி வந்து நன்றிங்க. துளசியம்மா, மன்னர் என்ன சொல்லி பரசாட்சி பண்ணாங்க? யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமலே தானமாக தெரிகிறேன், எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமலே தானமாக தெரிகின்றாராம். நாம் இருவரும் இறக்கப் போகின்றோம். அப்படி எங்கே இருந்தாலும் வீணாகத்தான் போவோம். மன்னரை பார்ப்போம். மன்னர் பாதத்தில் விழுந்து அங்கு பிறந்த மூன்றாவது குழந்தையை நம் இருவருக்கும் தானமாக கொடுக்க கேட்போம். அப்படி குழந்தையை கொடுத்தால் மீண்டும் நாம் உயிரோடு வாழ்வோம். அப்படி கொடுக்க மறைத்து விட்டால் அங்கேயே நாம் இறப்போம். என்ன சொல்றீங்க? உலகத்துல எதை கேட்போம் கேட்க கூடாதுன்னு
சுமக்கிறவள் 10 மாசம் சுமக்கிறவள் தொந்தி நடுங்கி தொடர்ந்தடுங்கி அந்த குழந்தைய பெத்தெடுக்க மறுஜமம் அந்த உயிர் வாழ்ந்தால் வாழலாம் அந்த உயிரை இறந்தால் இறக்கலாம் அப்படியாப்பட்டவள்கிட்ட போய் எனக்கு அந்த குழந்தைய தானமே கொடுத்தா எந்த தாயினாச்சும் தானமா கொடுக்குமா சாமி? எப்படி கொடுக்க? சாக போவோம் நாம் எங்கோ போய் அநாத சாவதை விட மன்னரை பாட்டு மன்னர் பாதத்தை விழுந்து அந்த குழந்தையை கேட்போம். கொடுத்தால் உயிரோடு வாழ்வோம். அப்படி கொடுக்கப்பட்டு விட்டால் அங்கேயே இறப்போம். சாமி நீங்க சொன்ன மாதிரி இந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்ற விளக்கத்தை அந்த தெய்வம் இருந்தா நாட்டு மன்னரை பார்ப்போம். அவர்கிட்ட அந்த குழந்தைய தானமா கேட்போம். கொடுத்தா வாழ்வோம், இல்லாட்டி இறந்துருவோம். அப்படியே நாட்டு வாழ்க. என்னுடைய மக பிறந்த விழாவுக்கு நாட்டு மக்களுக்கு பொண்ணு பொருள் வழங்கிக் கொண்டு வருகிறேன். எல்லாமே வாங்கி சொல்லிக் கொடுக்கிறார். இருவர் விட்டு என்னை காண வேண்டும், என்னுடைய கரத்தாலே பெற வேண்டும் என்று ஓடி ஓடி வந்ததாக என்னுடைய மந்திரி அவர் கூறினார். யாரு, எங்கிருந்து வருகின்றீர்கள்? உங்களுக்கு என்ன குறை? மன்னா, நானும் இந்த மண்ணிலே பிறந்த மன்னான். இந்த வீர மகேந்திரபுரி பட்டத்தை சார்ந்த விஜயமாநகரம், விஜயமாநகரத்தை சேர்ந்த சேராமர் கிராமம். இந்த சேராமர் கிராமத்திலே செட்டியார் குலத்தில் பிறந்து முத்து வைரம் ஐநூறு தங்க வேண்டி என்று சொல்லக்கூடிய அத்தனை சொத்துக்கு நான் சொந்தக்களாக சீமான் போல் வந்து வருகின்றேன். முத்து மாணிக்க செட்டியார் நான். என் மனைவி துளசியம்மாள். இருவருமே நலமாக வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். ஆகட்டும். இருந்து பதில் கூட என்னுடைய மக பிறந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கப்படுது. பொன்பொருளை வழங்கிக் கொண்டு தாங்கள் என்னுடைய கருத்தாறு பெற வேண்டும் என்று ஓடி ஓடி வந்ததாக கூறினார். உங்களுக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் செட்டியாரே? என்ன வேண்டும், ஏது வேண்டும் செட்டியாரே? என்ன வேண்டும், ஏது வேண்டும் செட்டியாரே? எனக்கறிய கூட வேண்டும் மன்னா, மன்னர் இடத்திலே என்றுமே மாறாத அன்பு பண்பு பாசம் அது ஏராளமாக இருக்கும் தங்களிடத்திலே. ஆகையால் அன்பு வேண்டும், பாசம் வேண்டும், மன்னவா அதையோடு ஓடி வந்த மன்னவா. அன்பு பண்பு பாசங்கள் அதை நாடி வந்தேன் இங்கு. என் உடலிலே ஊறி போனது. சொல்வதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். இல்லாத வார்த்தை கூற மாட்டேன். கூறிவிட்டு இல்லை இந்த வார்த்தை என் நாவிலிருந்து எதுவே வராது. ஆகினாலே நான் வேண்டுமா, நகர் வேண்டுமா செட்டியாரே? நகர் வேண்டுமா செட்டியாரே? நான் வேண்டுமா, நகர் வேண்டுமா செட்டியாரே? நலமுடனே கூறுமையா செட்டியாரே? நாடு வேண்டும், நகர வேண்டும், மன்னவாரே. நாடு வேண்டும், நகர வேண்டும், மன்னவாரே. நாதியற்ற பதவிக்குத்தான் மன்னவாரே. நாடு நகர எதுவுமே வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மன்னா, இந்த ராஜ்யத்தை பாவிக்கிறதற்கு நாடு நகரம் எதற்கு மன்னா? வேண்டாம் மன்னா, வேண்டாம். என்னை நாடி வந்த காரணத்தை நான் அறிய வல்லவா? கூறிய மன்னா, கூறுக. யார் எதை கேட்டாலும் இல்லை சொன்ன தானமாக பறைசாட்டினாய் வாரி வாரி வழங்கினார் மன்னர் சாமி எப்படாய் என்று பறைசாட்டினார் சேவகன். ஆமா. அந்த சேவன் மாட்டை கேட்டு தங்கள் இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறேன் மன்னா. பறைசாற்றியதற்கு தாங்கள் என்னை நாடி வந்ததற்கு காரணம் இருக்கிறது. கூறுங்கள். தாங்களிடத்தில் இருக்கின்ற பொருளை பொருளாமல் ஓடிவதற்கு மன்னா. தாங்கள் இடத்திருக்கின்ற பொருளை கேட்போம், கொடுப்பாய். அப்படி கொடுக்கும் போது தாராளமாக பெற்று செல்லலாம் என்று ஆகியோர் வந்து கேளு, என்னால என்றது செய்து கொடுக்கிறேன். மன்னா, சொல்கிறேன் மன்னா. அண்ணா, தேவி தக்கமானானையாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் மன்னா. அப்படியா? சத்தியம் பண்ண வேண்டுமா? இல்லை, ஒரு வார்த்தை. நான் வழங்கக்கூடிய தேவி சட்டமான அணையாக தருகிறேன். எதை கட்டால் தருகிறேன், தருகிறேன், தருகிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே போதும். 9 கம்பளத்தை பிரதமரார், விருது பெற்ற ராஜ கம்பளத்தார் வைத்த பிரதமர். சொல்வதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். இல்லாத வார்த்தை கூற மாட்டேன். இல்லை என்று ஒன்று நாவலே எதுவே வராது. கேள். அண்ணா, என்ன கேட்க போகிறோம்னா, தங்கள் மனைவிக்கு பிறந்திருக்கின்ற 3வது அந்த பெண் குழந்தை பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறேன். அந்த பெண் குழந்தை மன்னா, பெண் குழந்தையை எங்கள் இருவருக்கும் நனவாக கொடுங்க. 3வது பிறந்தீங்க வா, தானமாக வா.
தத்தி கொடுக்க வேண்டுமா? ஐயா, என்னைக்கு வார்த்தை கொள்கிறார்? யாராவது 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தை தானமாக தத்தி கொடுப்பார்களா? கண்டறியாத குழந்தை குழந்தை விடப்பட்டார். அந்த மேலிட்டு பிச்சை எடுத்தாவது அந்த குழந்தையை செல்வச்சியமானாக வளர்ப்பவனை நினைக்கக் கொண்ட மண்ணிலே என்னை பெருமையும் குழந்தை தானமாக கொடுக்கட்டும். மன்னா, சற்று முன்பு தகிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னாய். தங்கள் உதவி தேவி அக்கம்மாள் மீது அணையாக இப்போது கொடுங்கள் மன்னா, கொடுங்கள். பெட்டு செய்கிறேன், கொடுங்கள். பாட்டி கொடுங்கள், பெட்டு செய்கிறேன் மன்னா. வேண்டாம் ஐயா, பரசாத்தி சொன்ன பார்த்தாயா, அதுதான் நான் செய்த தவறுகள். இதை கொடுப்பே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. என் மந்திரியானவனை இது கூறி எதை கேட்டாலும் தருவேன், வாரி வாரி வழங்கு செய்வேன் என்று பரசாத்தை சொன்ன பார்த்தாயா, அதுதானே நான் செய்த தவறு. அப்படி மறுத்து விட்டாய், என் நாட்டு மக்கள் எல்லாம் நீ கலந்து பேசுவார்கள். நீதி தவிர்த்து போய்விடும், சொல்ல அழிந்து போய்விடும், வாக்கு தவிர்த்து போய்விடும். ஆனால் என்றுமே என் வாக்கும் சொல்லும் என்றுமே மாறாது. கவலை வேண்டாம். தாங்கள் இறப்பது மேலல்ல, அதாவது என் மனைவிடத்தில் கிஞ்சியாவது வாங்கி வந்தது. மன்னர்களே, ரசியம்மா பார்த்தாயா, சுவாமி என்ன நான் சொன்ன வார்த்தை வீண் போக கூடாது என்று சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு ஏதோ குழந்தையை சாமி, பற்றி சொல்லிக்கிறான். என்ன போல ஒரு பெண்ணுக்கு பெண்ணு இறக்கப்பட்டா அந்த குழந்தைய நமக்கு தானமா கொடுக்கலாம். இல்லாட்டி இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? அவர் காலடியிலே நம்ம இறந்து விடுவோம் சாமி. இதோ வந்து கொண்டிருக்கின்றா, மனசு நம்பிக்கை இருக்குது. வந்து கொண்டிருக்கின்றார் மன்னன் குழந்தையோடு வருகிறார். பார்த்தாயா,